மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்குரிய கோச்சார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன லக்ன நண்பர்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, தோற்றம், புகழ் போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுவரை இருந்த சங்கடங்கள் தீர்ந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு அமைப்பு உங்களுக்கு டிசம்பரில் ஏற்படும். வீடு வாங்க நினைத்திருந்த அல்லது ஒரு வாடகைக்கு வீடு விடக்கூடிய அமைப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைத்திருந்த மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் புதிய மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூட வரலாம். சில மிதுன ராசி நண்பர்களுக்கு புதிய லேப்டாப், கம்ப்யூட்டர் அல்லது டேப் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமைவது இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். தோள்பட்டை சம்பந்தப்பட்ட வலி, ஸ்பாண்டிலைட்டிஸ் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது தோல் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் அலர்ஜி கூட வருவதற்கு இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ செவ்வாய்ங்கிறது சூடு சம்பந்தப்பட்ட, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் பர்னிங் சென்சேஷன் வரலாம். அல்லது நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு தீக்காயங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அலோகேட் வாய்ப்புகள் உண்டு. சில பேர் புதிய வேலையில் கூட சேருவதற்கான வாய்ப்பு மிதுன லக்ன மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்சம் உண்டு. காலேஜில் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள். அதுலேயும் குறிப்பாக 7ஆம் தேதிக்கு பிறகு 7-8 தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய 6ஆம் அதிபதி, தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதியாக வர்றார். அப்போ உங்களுடைய உத்தியோக ஸ்தானாதிபதிக்கு குருவுடைய பார்வை டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு அமைவதால் உத்தியோகம், வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு ஒரு சாதகமான மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். கடன் பத்திரங்கள், டெட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு 1, 2, 3, 6, 7, 10, 11, 12, 18, 19, 20, 21, 27, 28, 29, 30, 31 ஆக மொத்தம் ஒரு 17 நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் இந்த மாதம் அதிகபட்சமான சாதகமான நாட்கள் வருது.